ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு மிஸ் யூ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஹாரர் படம் ஸ்கிரிப்ட். இந்த படம் ஓப்பனிங்கில் வில்லனை தான் காமிக்கிறாங்க. வில்லனுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் அவருடைய பையன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கேஸ் போட்டிருப்பாரு. யாருக்காகனா, நம்ம ஹீரோடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மாவோட ஃபுட் டெலிவரி பண்ணுற அந்த பையனுக்காண்டி அதை வாபஸ் வாங்க சொல்லி அவர் வீட்டுக்கு ஆளுங்கள்லாம் அனுப்புவார். அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோடைய காரை லாரியை வச்சு தூக்கிடுவாங்க. அந்த ரிசார்ட்ல ஒரு எம்எல்ஏ அடைச்சு வச்சு ஆட்சியை பிடிச்சிங்க. கெல்லி மூவ் சார். நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நம்ம ஹீரோ பிரெயின் லாஸ் ஆயிடுறாரு. அப்போதான் பெங்களூர் வராரு. பெங்களூர் வந்ததும் நம்ம ஹீரோயினியை பார்க்குறாரு. அப்போதான் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேலே ஒரு விருப்பம் வர ஆரம்பிக்க, அவங்க காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்க வருவாங்க. அது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கடை. அங்கே நம்ம ஹீரோ இருப்பார். நருடாவோட கவிதையில் ஒன்று இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதை பண்ணதா சொன்னீங்க. தினமும் அந்த காஃபி ஷாப்புக்கு வர ஹீரோயினியை பற்றி ஒரு சீக்கிரம் சொல்கிறேன், கேளுங்க. இவங்கள நம்ம ஹீரோ சென்னையில் ஏற்கனவே இவங்களை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நோன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ பெங்களூரில் மெமரி லாஸ் ஆனோடனே அவங்கள மறுபடியும் பிடிக்க ஆரம்பிக்குது. தெரிஞ்சுக்கலாம்னு அவகிட்ட போய் சொல்கிறேன். அடுத்ததான் இந்த படத்தில் ரெண்டாவதாக ஒரு ஷாக் அண்ட் ட்விஸ்ட்டும் இருக்குது. இவங்க தான் நம்ம ஹீரோடைய மனைவி அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அதாங்க உண்மை. அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஆன எல்லாத்தையும் ஒரு மனுஷன் மறக்க மனைவியும் மறந்துடுறாரு. இது எல்லாமே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கும் தெரியும், ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஷோலாம் நான் போனதே இல்லை. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? தூங்கிடு. அப்போ எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? எப்படி மனைவியை மறந்தாரு? இவங்க 2 பேரும் எப்படி பிரிஞ்சாங்க? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருப்பாரு. அவருக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை ஆட்டோல ஏற்றி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. அவங்க வர வழியில ஒரு கொலையை பார்த்து பயந்துருப்பாங்க. இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லலாம்னு சொல்றப்பதான் இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. உங்களை அவாய்டே பண்ண முடியலங்க. நீங்க அவ்வளோ அன்யூஷுவலா இருக்கீங்க. அடுத்ததான் இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அந்த ஃபுட் டெலிவரி பண்ண அந்த பையன் கொலையை இவங்க தான் நேரில் பார்த்துருப்பாங்க. அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த ரவுடிங்களா நம்ம ஹீரோயினை மிரட்டியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோடைய அம்மா அப்பாலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. டைரக்டர் தானே ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிறேன்? ஓ, பெங்களூரில் நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லுங்கன்னு எல்லா குடும்பத்தையும் கேட்க, எல்லா பேருமே இந்த பொண்ணை நீ ஏற்கனவே பார்த்துட்டடா, அதுவுமே இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பொண்ணையை கேட்குறீ, எப்படிதான் அந்த பொண்ணு ஒத்துக்கோன்னு சொல்லி ஃபேமிலி நண்பர்கள் எல்லா பேரும் சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவால் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு ஏற்றுக்க முடியல. நினைக்கிற பொண்ணு செஞ்சாலாம் கொண்டு வர முடியாது. பொண்ணுடா கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு சாம்பிள் ஒன்று எடுத்து சொல்கிறாங்க. பொண்ணு நீ பொண்ணு மட்டும் பார்க்கலடா, பொண்ணு பார்க்கவே நம்ம கார்லேயே போயிருக்கோண்டா, போகிற வழியில் ஒரு பெரிய ஃபோன் பேசிக்கிட்டே குறுக்க வந்துட்டாருன்னு அவர் மேலே நீ காரை ஏற்றிட்ட. அப்போ அந்த பொண்ணு தான் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல அங்கே ஒரு கலரமே வெடிச்சது. அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு ஃபேமிலி நண்பர்கள் எல்லா பேரும் விதவிதமாக அந்த பொண்ணை பற்றி சொன்னாலும் நம்ம ஹீரோ ஒரே பிடிவாதமாக இருக்கார். அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஃபேமிலியும் நண்பர்களும் நம்மள்ட்ட ஏதோ யாருக்கோ ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மனசு தோணுது. யாருக்கும் நடந்த கதையை கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ எதை சொன்னால் நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு லேடிஸ் சீட்டு கிடச்சிரும். அது புக் பண்ணி தான் வந்திருப்பாரு. பக்கத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் பார்த்தாங்களா அவங்க தான். அவங்கள ஏற்கனவே பஸ்ஸில் மீட் பண்ணி 2 பேருக்குமே பிடிக்காம போயிருக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அந்த பொண்ணை மறக்க முடியாது, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிக்கும். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினி ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. யாரை பற்றினா, கண்ணனை பற்றி ஒரு பாடல் பாடுவாங்க. அது நம்ம ஹீரோவுக்கே பாடின மாதிரி இருக்கும், மறந்துட்டியா கண்ணா அப்படின்னு. அப்போ தான் படத்தில் மிகப்பெரிய டிஸ்ட் ஒன்று நம்ம ஹீரோவுக்கு கொடுப்பாங்க. ஆல்பத்தில் பெங்களூரில் பார்த்தாங்களா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஆல்பத்தை பார்ப்பாரு, ஷாக்காயிருவாரு. அவர் சரியா தான் பேசுறாரு. அப்போதான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. அவர் மூளைக்கு எதுவுமே செட் ஆகலை. இந்த பொண்ணை தான் பார்த்து கல்யாணமும் முடிச்சு இப்போ ப்ரொபோசல் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கோம். ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு லவ் ஃபெயிலியர் வேற. அந்த சமயத்துல தான் அரசியல்வாதியான சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வராரு. எதுக்காகனா, நம்ம ஹீரோயினி இவர் மேலே தானே கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க பையனும் கூட வராரு பார்த்தீங்களா. இந்த அரசியல்வாதியோட பையனா ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒன்று இருப்பார். அதனால நம்ம ஹீரோயினி மிரட்டு வர அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அதிரடியாக ஒரு ஆக்ஷன் போகிறாரு. நான் டெல்லியில் காலில் வேலை, சென்னையில் ஏன் காலில் விழுறாங்க?
நம்ம ஹீரோயினி மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. காபி ஷாப்பில் எப்போ வந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான காப்பியெல்லாம் நம்ம ஹீரோ கொடுப்பாரு. பட் ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சும்மா விட்டுருவாரா? அடி விலாச ஹீரோயினி இங்கே இருந்து போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுவாங்க. உன்னை பார்த்து சொல்லி தானே விட்டுட்டு போனேன். ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினிக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆனப்பெல்லாம் இப்படிலாம் இல்லைங்க, பிஸியாகவே இருப்பார். எந்த நேரமும் அவங்கள பார்த்தா கடின்னு கடிச்சு வைக்கிறது, திட்டுன்னு திட்டுறது, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினியை எப்போ பார்த்தாலுமே இழிவாக பேசுவார். பொதுவாக சொல்லணும்னா 2 பேருக்குமே செட் ஆகாமல் ஒரு கேரக்டர் இருந்தாங்க. பார்த்ததையே மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அவருடைய வழியில் எல்லா வழியிலையும் தன்னுடைய ஆசை என்ன, அவங்கள காதலிக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரொபோசலாக சொல்லியிருப்பார். அடுத்ததான் இப்போ முடிவு எடுக்க வேண்டியது நம்ம ஹீரோயினி தான். அவங்க தான் அவங்களுடைய விருப்பத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத காத்திருக்கணும். நம்ம ஹீரோயினிக்கு என்ன கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற கோபம் தான். வேணுமா வேணாமா ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது சரின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பெங்களூர்லேருந்து விறுவிறுன்னு கிளம்பி சென்னைக்கு வராரு நம்ம ஹீரோ. எதுக்குன்னா அவருடைய வேலையை பார்க்கறதுக்கு தான். அவருடைய ஸ்டோரி ஒன்று தொலைஞ்சு போயிருக்கும். அந்த கதை யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கேட்கறதுக்காண்டி மறுபடியும் அவர் பெங்களூருக்கு போகணும், நம்ம ஹீரோயினை பார்க்கணும். நான் ஒரு லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் ரெண்டுமே ஒன்று தானே வச்சு. நம்ம ஹீரோடைய பிடிச்ச விஷயம் என்ன, லவ் தான். அவருடைய லவ்வுக்காண்டி எல்லா விதத்திலையும் ப்ரொபோசல் எல்லாமே பண்ணிட்டாரு. இருந்தாலும் மேலே இருக்கிற ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் மறுபடியும் இவங்க 2 பேருக்கும் முடிச்சு போட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வேலைக்காக கதை கேட்கறதுக்காண்டி நம்ம ஹீரோயினியை நேராக பார்க்கறதுக்காண்டி போறாரு. நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வழியிலும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலன்னா அங்கே போன அவருக்கு என்ன ட்விஸ்ட் நடந்தது அப்படின்னா அது விளக்கமாக சொல்கிறேன். நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி ஒன்று சாப்பிட்ருப்பாரு. அந்த கடையோட பிரான்ச்சு தான் அங்கே பெங்களூரில் இருக்குது. அதே காப்பியை குடிச்சதும் நம்ம ஹீரோவுக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோயினி முகத்தை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அழ ஆரம்பிச்சிடறாரு. மறுபடியும் என்னை ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை கையை பிடிச்சி கேட்பாரு. எனக்கு இன்னொரு சான்ஸ். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.